யூடியூப் பதிவுகள் அனைத்தும் சிந்திப்பதற்கே. சமீபத்தில் நான் ஒரு வெளியூர் போயிருந்தேன். ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸில். ஒரு தம்பி அந்த 4 மணி நேரமும் அந்த ரீல்ஸை தான் பார்த்துட்டு வர்றாரு. அதுவும் ஓவர் சவுண்டு வச்சுட்டு பஸ்ஸில் வர்றாரு. அது ரொம்ப சங்கடமாக இருந்தது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். 4 மணி நேரம் ரீல்ஸையே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் இயற்கையை எங்கே பார்ப்பாரு? அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவருக்கே தெரியாது. தயவு செய்து ரீல் பாருங்கள், தப்பில்லை. அதுக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். 1 hour 2 hour பார்த்துட்டு ரீலில் வர மாதிரியே நம்மளும் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. வாழ்க்கை வேற, அது வேற, சரிங்களா? கண் பார்வை கம்மியாயிடும், காது கேட்காம போயிடும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அதே மைண்டில் இருக்கும். தயவுசெய்து பாருங்கள், தப்பு இல்லை. அதே வாழ்க்கை கிடையாது, சரியா? ரீல்ஸுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 1/4 மணி நேரம் பாருங்கள், இல்லை 20 நிமிஷம் பாருங்கள், அவ்வளோதான். அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம், அடுத்த வேலை ஓடாது. ப்ளீஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் சொல்கிறேன்.